வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, இந்த ஹீட் ஸ்ட்ரிங் ஸ்லீவ் பைப்லைனில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட யூசஸ் என்ன, எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லீவ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்லீவ் வந்து எந்த மெட்டீரியலில் இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து 2 டைப் ஆஃப் மெட்டீரியலில் வந்து இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கிராஸ் லிங்க்ட் பாலி ஒலிஃபின், ஓகேங்களா? இன்னொன்று வந்து பாலி எத்திலின். இந்த 2 மெட்டீரியலில் தான் நம்ம வந்து இந்த ஸ்லீவ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லீவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அட்ஹெசிவ், அதாவது மேஸ்டிக் சீலண்ட், அதை வந்து ப்ரீ கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை வந்து பேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்லைனில் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஸ்லீவோட மெயின் பர்பஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து, இந்த பைப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பைப் லைனில் உள்ள பைப்பை வந்து உங்களுக்கு வந்து கரோஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த இந்த ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லேயராக, கோட்டிங் லேயராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த ஸ்லீவ் இருக்கு பார்த்தீங்களா? எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம், மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த பைப் லைன்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து எந்த ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பெரிய பைப் எடுத்துக்கிட்டீங்க. மோஸ்ட்லி வந்து 10 மீட்டர் இல்லை 12 மீட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து பைப்போட லென்த் வந்து வரும். சரிங்களா? எப்போனா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபீல்டில் வந்து அந்த பைப்பு வந்து நீங்கள் வெல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பர்ட்டிகுலர் ஏரியா அந்த எண்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த எண்டில் மட்டும் கோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி கோட் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வெல்ட் பண்ணணும். சரிங்களா? எந்த ஏரியாலாம் வந்து இந்த கோட் பண்ணலையோ, சரிங்களா, கோட்டிங் பண்ணலையோ, அந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து இந்த ஸ்லீவை வந்து ரேப் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கட் பேக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து எப்படின்னா ஃபீல்டில் வந்து நடக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம இப்படி நம்ம ரேப் பண்ணுறனால நம்ம பைப்புக்கு என்னென்ன நன்மைகள்லாம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பைப்பை வந்து கரோஷனில் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர்லேருந்து ரியாக்ட் ஆகாமல் பாதுகாக்கும் நம்ம பைப்பை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து சில பைப்ஸ்லாம் நம்ம வந்து பரீட் பண்ணுவோம். அப்படின்னா மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு கொண்டு போவோம். ஸோ அந்த மாதிரி உள்ள பைப்பை வந்து உங்களுக்கு வந்து அப்ரேஷன்னா தேய்மானத்துலேருந்து தடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாயில்னால ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக வந்து இது செயல்படும். இன்னொன்று வந்து மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷனாக வந்து இது செயல்படும். ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அதை ரேப் பண்ண போகிறோம் பைப்பில் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பைப்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம பைப்பை வந்து ரெடி பண்ணணும். ஸோ என்னென்னா அந்த டர்ட்டு இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் ஃபஸ்ட் நமக்கு தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யார் பண்ண போகிறா, ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட் க்ளவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் இதில் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் க்ளவுஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அதை அந்த அந்த பாண்டிங்கை வந்து நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து க்ளவுஸ் வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் டார்ச். இதில் வந்து ப்ரொபைன் டார்ச் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதை வந்து நம்ம சர்ஃபேஸை ஹீட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் இந்த ப்ரொபைன் டார்ச். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து டயாமீட்டர் வந்து 18 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா 2 பெர்சன் 2 டார்ச். ஏன்னா ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த டார்ச்சை வந்து எப்படி நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணணும். சரிங்களா? அந்த அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டார்ச்சோட எண்டுக்கும் அந்த பைப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து பேர்ன் ஆயிடாது. உங்களுக்கு வந்து இந்த பேர்னிங் மார்க்ஸ் எதுவுமே வந்து வராது. சரிங்களா?
அதுக்கப்புறம் சர்டன் ஆங்கிள்ல வந்து நம்ம இது பண்ணணும். அதே மாரி நம்ம அந்த ஃப்ளோ பண்றீங்களா, அந்த மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? மூவ்மெண்ட்டும் கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்டா வந்து நீங்க வந்து மூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அ நம்மளுக்கு வந்து நம்ம முன்னாடியே அந்த ராப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஏரியாவ நம்ம வந்து எந்த ஏரியாவ நம்ம வந்து ராப் பண்ண போறோம், கவர் பண்ண போறோமோ, இந்த ஸ்லீவ வச்சு, அந்த ஏரியாவ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிப்பரேஷன் சர்ஃபேஸ் பிரிப்பரேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சர்ஃபேஸ் பிரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நடுவுல வெல். ஸோ அந்த வெல்லுலேருந்து இந்த பக்கம் 100 எம்எம், இந்த பக்கம் 100 எம்எம். இந்த ஏரியாவ தான் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஏதாச்சும் டர்ட் ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சர வந்து ரிமூவ் பண்ணணும். மாய்ஸ்சர எப்படி ரிமூவ் பண்றோம் அப்படின்னா வந்து, நம்ம ஹீட் பண்றதுனால நம்ம மாய்ஸ்சர ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் கரோஷன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்போம். அப்புறம் கரோஷன் எதுவும் இருந்துச்சுன்னா, கரோஷன் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிப்போம். சரிங்களா? கரோஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிப்போம். அதே மாரி ஏதாவது டர்ட் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிப்போம். அதே மாரி ஏதாச்சும் அதர் ரெசிடுஸ் அது இருந்தாலும் ரிமூவ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த 100 எம்எம் இந்த பக்கம் 100 எம்எம் போத் எண்ட் இந்த பக்கம் 100 எம்எம் நம்ம வந்து சர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் கிளீனிங்க்கு வந்து நீங்க வந்து சால்வெண்ட் கிளீனிங் அந்த நம்ம வந்து ரியேஜென்ட் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணி முடிச்ச உடனே, அதுக்கப்புறம் இதுல வந்து எப்படின்னா, நம்ம இது இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்லீவ்லயே நம்ம 2 டைப் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம பாலியோலிஃபிலின், இன்னொன்னு வந்து பாலிஎத்திலீன். இந்த பாலிஎத்திலீன்ல வந்து 3 லேயர் டைப்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த 3 லேயர் டைப் வந்து எப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரைமர் எபாக்ஸிய வந்து நம்ம வந்து பைப்ல வந்து தடவிருவோம். சரிங்களா? பைப்ல தடவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபில்ம ஓப்பன் பண்ணி, நம்ம வந்து அந்த அ அந்த பாலிஎத்திலீன் அந்த ஸ்லீவ வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுல வந்து 3 லேயர் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த எபாக்ஸி பிரைமர், அதுக்கப்புறம் அட்ஹெசிவ், அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ். அதனால இது 3 லேயர்ன்னு சொல்றாங்க. 3 லேயர் பாலிஎத்திலீன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதில நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஆலிஃபிலின். ஸோ இதில என்னன்னா, உங்களுக்கு அட்ஹெசிவ் மட்டும் தான் இருக்கும். அட்ஹெசிவ் பிளஸ் ஸ்லீவ் 2 தான் இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஹீட் பண்றோம். அந்த பைப்ப வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணணும். எந்த ஏரியால நம்ம வந்து அ அந்த ஸ்லீவ வந்து நம்ம வந்து ராப் பண்ண போறோமோ, அந்த ஏரியால வந்து நம்ம வந்து பைப்ப வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு எவ்வளோ ஹீட் பண்ணணும்னா 50 மினிமம் வந்து 50 டூ 60 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு அந்த ப்ரீ ஹீட் டெம்பரேச்சர அச்சீவ் பண்ண உடனே சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த ஸ்லீவ்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்லீவ எடுத்து அந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபில்லட் மாரி உங்களுக்கு வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்னர்ல கட் பண்ணியிருப்பாங்க. இந்த கார்னர்ல கட் பண்ணிட்டு, அந்த ஃபிலிம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா வந்து அதில வந்து நம்ம வந்து எப்படின்னா, அடிகோசி இருக்குமா, அந்த அடிகோசிய வந்து எப்படின்னா வந்து அந்த ஃபிலிம்ம ரிமூவ் பண்ணா தான் அந்த அடிகோசி வந்து ஒட்டும். சரிங்களா? அந்த ஃபிலிம்ம ரிமூவ் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த எண்ட வந்து பைப்ல வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். சரிங்களா? அப்படி பிளேஸ் பண்ணிட்டு, அந்த எண்டுல வந்து ஹீட் பண்ணணும். நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது, அப்பத்தான் உங்களுக்கு வந்து அந்த அட்ஹெசிவ் இருக்கு பார்த்தீங்களா, அது மெல்ட் ஆயி, அப்ப வந்து அதோட பாண்டிங் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? அப்பதான் வந்து ஒரு சீலன்ட்டா வந்து அந்த அட்ஹெசிவ் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம நல்லா ரோல் பண்ணணும். ரோலர் அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரோலர் வந்து நல்லா யூஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணணும். நல்லா ரோல் பண்ணணும். எப்பவுமே வந்து சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு, சென்டர்லேருந்து ரைட் சைடு. இப்படி ரோல் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து அந்த அ ஏர் பாக்கெட்ஸு, ஏர் பபிள்ஸு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். சரிங்களா? எப்ப வந்து அந்த பிசா மாரி வெளிய வரும். அந்த எண்டுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ அந்த ஸ்லீவ்ல எண்டுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அடிவாசி வெளியில வரும். ஸோ அப்படி வெளியில வரும்போது என்னன்னா, உங்களுக்கு வந்து பாண்டிங் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம அர்த்தம். அப்போ வந்து நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்ச்சு, நல்லா தேய்ச்சா தான் அந்த பாண்டிங் பாண்டிங் வந்து நல்லா நல்லா இருக்கும். ஸோ அதனால நல்லா வந்து நம்ம ரோலர் வச்சு தேய்க்கணும். அப்புறம் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த எண்ட வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி ஃபுல்லா வந்து நம்ம வந்து அந்த ஸ்லீவ வந்து ஃபுல்லா ராப் பண்ணிருவோம். ராப் பண்ணி ஒரு எண்ட் வந்து ஓவர்லேப் ஆயிரும். இன்னும் 2 ஓவர்லேப் ஆயிரும். ஸோ நம்ம நல்லா என்ன பண்ணுவோம்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா ஹீட் பண்ணி, ஹீட் பண்ணி, ஹீட் பண்ணி, ஹீட் பண்ணி
அந்த ரோலர வச்சு நல்லா வந்து சென்டர்லேருந்து லெஃப்ட், சென்டர்லேருந்து ரைட்டு அப்படியே நல்லா எல்லா பக்கமும் கிளீன் பண்ணி எந்த ஒரு அ அ உங்களுக்கு வந்து அந்த இது அந்த பபிள்ஸோ, ஏர் பபிள்ஸோ அப்படி எந்த ஒரு கேப்போ இல்லாம நல்லா ஸ்ட்ரிங் ஆயிரணும். அந்த அந்த ஸ்லீவ் ஃபுல்லா நல்லா ஸ்ட்ரிங் ஆயி நல்லா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து ஃபினிஷிங்கா வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம விஷுவலா செக் பண்ணும்போது நல்லா ஃபினிஷ் ஆயிருக்குன்னு பண்ண உடனே, அதுக்கப்புறம் இந்த ஓவர்லாப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஓவர்லாப் ஆன இடத்துல வந்து மேபி இது வந்து பாசிபிள் இருக்கு. அது நம்ம ஈஸியா வெளில வர்றதுக்கு. ஈஸியா ரிமூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஏரியால நம்மளுக்கு வந்து க்ளோசர் பேட்ச்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. இத பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் அதே தான். அந்த ஸ்லீவ்லயே கட் பண்ணிட்டு, நம்ம வந்து அத வந்து க்ளோஸ் பண்ணிர்றோம். ஸோ க்ளோசர் பேட்ச்ச வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஓவர்லாப் ஆன எண்டுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஃபிலிம்ம ரிமூவ் பண்ணிட்டு, அந்த மறுபடியும் நல்லா ஹீட் பண்ணி, அத நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க ரோலர வச்சு நல்லா இது பண்ணி, அத நல்லா வந்து அ பேஸ்ட் பண்ணிறணும். பேஸ்ட் பண்ணிட்டா, உங்களுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைப் வந்து அ ஒரு நீங்க வந்து அட்மாஸ்பியரோட உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகாது. சரிங்களா? ஒரு இன்சுலேஷனா வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்சுலேஷனா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து ரோலர் வச்சு நல்லா பிரஸ் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ பாண்டிங் ப்ராப்பர்ட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாரி எந்த ஒரு இந்த ஏர் பபிள்ஸோ, இல்ல ஏர் பாக்கெட்ஸோ உள்ள இருக்காது. நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து ஓவர். சரிங்களா? இதுல ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். இப்ப ஒரு இன்ஸ்பெக்டர்னா என்ன பார்ப்பாங்க அப்டின்னா, ஏதாச்சும் ப்ளோ ஹோல்ஸ் இருக்கா? ஏர் பாக்கெட்ஸ் இருக்கா? அதே மாரி கரெக்ட்டா வந்து இந்த ஸ்லீவ்லாம் வந்து ஸ்ட்ரிங் ஆயிருக்கா? அப்டின்னு பார்ப்பாங்க. சரிங்களா? ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஏர் பபிள்ஸோ, இல்ல வந்து கரெக்ட்டா ஸ்ட்ரிங் ஆகல அப்டின்னா, மறுபடியும் ரீஹீட் பண்ணி, மறுபடியும் நல்லா அந்த ரோலர வச்சு நல்லா தேய்ப்பாங்க. தேய்ச்சு அத வந்து ஸ்ட்ரிங் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்பாங்க. எதுவுமே இல்லைன்னா, இன்ஸ்பெக்ஷன் ஓவர். ஓகேங்களா? இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட பைப்ப வந்து ஹார்ஷ் என்விரான்மென்ட்லேருந்து புரொடெக்ட் பண்ணும். சரிங்களா? லைக் நீங்க பார்த்தீங்கன்னா, கரோடட் என்விரான்மென்ட்ல நம்ம வந்து இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பைப்ப வந்து கரோட் ஆகாம தடுக்கும். அதே மாரி எந்த ஒரு கெமிக்கலோடையும் ரியாக்ட் பண்ணாம தடுக்கும். ஏன்னா, நம்மளுக்கு இது ஒரு இன்சுலேட்டரா வந்து இதாகுதுல்ல. அதுக்கப்புறம் கலர் டிஃபரன்ஷியேஷன் ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸிபிலிட்டி. இதுல வந்து ரெசிலன்ஸ் இருக்கு. ஃப்ளெக்ஸிபிலிட்டியா இருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் யூவி ரெசிஸ்டன்ஸ். யூவி அந்த ரேஸ வந்து உள்ள பாஸ் பண்ண விடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப். வாட்டரும் இதுக்குள்ள என்டர் ஆக முடியாது. அதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னா வந்து இந்த ஃப்ளேம் ரெட்டார்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த ஒரு அ உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டோ, அதே மாரி அந்த நெருப்போ உள்ள வந்து போக விடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, லோவர். ஓகேவா? அதே மாரி ஆப்பரேட்டிங் டைமும் கம்மி. ஈஸியா நம்ம வந்து இத வந்து நம்ம வந்து ராப் பண்ணிறலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஸ்லீவ் இருக்கு பார்த்தீங்களா? ஹார்ட் ஸ்ட்ரிங் ஸ்லீவோட யூசஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். சி யூ. ஹேப்பி பொங்கல் டூ ஆல்.